ஸோ ஹை guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் திருப்பி ஒரு புது அப்டேட்டோடு வந்திருக்கேன், ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு. ஸோ ரீசெண்ட்லி நம்ம பேசியிருந்தோம் 28 மார்ச்சுக்கு இப்படி நம்மளோட எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த இதில் கோர்ட் கேஸ் நடக்கும் ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றி. ஏன்னா ஐடிஐ பசங்க கேஸ் போட்டிருந்தேன், ரைட்? ஸோ நான் அப்பயே சொல்லியிருந்தேன் நம்மளோட இன்ஃபர்மேஷன் மாற்றிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஸோ 28 மார்ச் நம்மளுக்கு ஜட்ஜ் மாறினதுனால நம்ம கோர்ட் கேஸ் தள்ளி போட்டாங்க. 28 மே மாதம் ரைட்? இப்போ ஜட்ஜு மாறின காரணம் அவங்களுக்கு ஏதோ கேஸ் இருந்ததுனால அந்த ஜட்ஜ் போயிட்டாங்க. இப்போ புதுசாக உட்காந்த ஜட்ஜுக்கும் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த புது ஜட்ஜுக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் தரணுமா, அதனால நம்மளோட ஆர்ஆர்பி கோர்ட் கேஸை இன்னும் தள்ளி போட்டேன். ஸோ நம்மளோட முதல்ல 28 மே இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் அதுவே 2 மாதம் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதை தூக்கி எடுத்து ஜூலை 28 போட்டேன். ஸோ அரவுண்ட் 4 மாதம் தள்ளி போட்டேன் நம்ம எக்ஸாம் டேட்டை. ஸோ 4 மாதம் எக்ஸாம் டேட்டை கூட தள்ளி போடல, 4 மாதம் நம்மள்ட்டு கோர்ட் கேஸே தள்ளி போட்டேன். 4 மாதம் கோர்ட் கேஸ் தள்ளி போட்டான்னா அது நம்மளுக்கு பிரச்சனை. ஏன் காரணம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட 4 மாதத்துக்கு அப்புறம் கோர்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அப்புறம் திருப்பி எக்ஸாம் டேட் வர இஷ்யூ பண்ண ரொம்ப லேட் ஆகும். பை சான்ஸ் ஃபேவராக ஐடிஐ பசங்க ஃபேவராக வந்துச்சுன்னா 10th பாஸ் பசங்க திருப்பி கேஸ் போடுவாங்க, அது ஒரு 2-3 மாதம் எடுக்கும். அதே மாதிரி பை சான்ஸ் 10th பாஸ் பசங்க ஃபேவராக வந்துச்சுன்னா ஐடிஐ பசங்க கேஸ் போடுவாங்க. இந்த கேஸ் போட நம்ம டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மாதம் சொல்லியிருக்காங்க, முதல்ல 2 மாதம் இருந்தது, இப்போ 4 மாதமாக இருக்குது. இது மாதிரி கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா குறைஞ்சது 6, 8, 16 மாதம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா ரெப்பி முடிச்சாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பேசி இந்த 28 மார்ச்சுக்கு நம்மளுக்கு 26 மேக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு. ஆனால் இப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் 28 திருப்பி 26 ஜூலைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 4 மாதம் இருக்குது. இப்போ ஏப்ரல் மாதம். ஸோ இன்னும் 4 மாதம் இருக்குது, அட்லீஸ்ட் 4 மாதம் இருக்குது நம்மளுக்கு இது வர ஜட்ஜ்மெண்ட் வர. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து அங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபேவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களே, இப்போ 28 மார்ச்சுக்கு வந்துச்சுன்னா அங்கிட்டு இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாமே சொல்லுவாங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸாம் இந்த சமயத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாம் டேட்ஸ் நவம்பர் டு டிசம்பர் ஆயிரும். டிசம்பர் ஆயிடுச்சுன்னா அங்கிட்டு நம்மகிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்ல போனால் இப்போ ஃபுல்லாகவே குளறுபடி ஆக்கிட்டேன். நம்மளுக்கு இப்போ செலெக்ஷன் ஆகிறதுக்குள்ளே நம்மகிட்ட அடுத்த வருஷமே வந்துடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட் 28 ஜூலை தந்துட்டாங்கன்னா 4 மாதம் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ ஒன்றுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது, இனிமேல் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இது இன்டெரக்டாக கேஸ் போட்டு நம்மளோட டைமை இன்னும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு புது அப்டேட், வேறு எதுவும் புது அப்டேட் இல்லை. ஸோ லாஸ்ட்லி நான் சொல்லியிருந்தேன், அந்த கேஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கிறதுனா அதில் ஃபுல்லாக போய் பாருங்கள். 28 மார்ச் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலில் இருக்காது. ஓகே, அது கூட நல்ல வியூஸ் போயிருக்கு, 1K வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். அப்புறம் என் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மோட்டு தள்ளி போட்டாங்க. அதே மாதிரி தான் ஆர்ஆர்பி NTPC அந்த எக்ஸாம் டேட்டும் இன்னும் எதுவுமே சொல்லலை. ஸோ பெட்டர் டு கோ வித் SSC. ஏன்னா இப்போ SSC பற்றி யாருக்காவது தெரியலன்னா சொல்லிடுறேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாபோடு தான். ஆனால் இதுலேயும் ரொம்ப மோசமான ஃபைட் நடக்கும், காம்படிஷன் செம்ம மோசமாக இருக்கும். ஸோ நானும் இப்போ SSCக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ஆர்ஆர்பி விட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா ஹவர் சப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஆனால் இதில் இங்கிலீஷ்னு அடிஷ்னலாக ஆட் ஆகுது SSCயில், இதில் இங்கிலீஷ் இல்லை. ஓகே, ஆனால் இதில் ஸ்டேட் வைஸ் பிரித்தாங்க ஆர்ஆர்பியில், இதில் ஸ்டேட் வைஸ் இல்லை, சென்ட்ரல் வைஸ். ஸோ காம்படிஷன் ஹெவி SSCயில். ஸோ பார்ப்போம் என்ன நடத்துகிறான்னு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இங்கே SSC ப்ரிப்ரேஷனும் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நேரம் தான் சொல்லணும் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு. நம்மளுக்கு சப்போர்ட்டாக வருமா இல்லை அகெயின்ஸ்டாக வருமானு கேஸ் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அதே சமயம் நான் இப்போ ரீசெண்ட்லி ரீசனிங் போட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டெய்லி ஜாயின் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். டெய்லி நம்ம ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ, பாய்.